2020 வருஷம் டிசம்பர் 12ஆம் மாதம் அருணோதய ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 11 மாத காலமாக நோய் தொற்று காலங்களிலும் மற்றும் அதனாலே வந்த பல சங்கடங்களிலும் எங்களை நீர் ஜீவனோடும் சுகத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் பாதுகாத்து இந்த 12வது மாதத்திலே காலெடுத்து வைக்கவும், இந்த அதிகாலை ஆராதனையிலே வந்து உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கும் தந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த 12வது மாதமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கரத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க, குறிப்பாக இந்த அட்வென்ட் நாட்களிலே அதிகமாய் இயேசுவின் இந்த உலக வருகையையும் 2ஆம் வருகையும் சிந்தித்தவர்களாக, அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாக இந்த நாட்களை ஆசரிக்க நீர் எனக்கு பலன் தார். இந்த ஆராதனையை, இந்த அருணோதய அதிகாலை ஆராதனையை உடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்காக பாமாலைகளிலே 46ஆம் பாமாலை பாடுவோம். இம்மானுவேலே வாரும் வாருமே என்கிறதான பாடலை பாடுவோம். இம்மானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலை சீரை மீளுமே. மாதேவ மைந்தன் தோன்றும் வரைக்கும் ஜனம் பாரில் ஏங்கி தவிக்கும். சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. ஈசாயின் வேர்த்துளிரே வாருமே, பிசாசின் வல்ல கோஷ்டம் நீக்குமே. பாதாள ஆழம் நின்று ரட்சியும், வெம்சாவின் மேல் பேர் வெற்றி அழியும். சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. அருணோதயமே ஆவாருமே, வந்தெங்கள் நெஞ்சை ஆற்றி தேற்றுமே. மந்தாரராவின் மேகம் நீக்கிடும், நீருண்ட சாவின் நீழல் ஓட்டிடும். சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே. தாவீதின் திறவுகோலே வாருமே, விண்வாசலை திறந்து தாருமே. ஒழுக்கமாம் நல்வழி காத்திடும், விசாலமாம் துர்பாதை தூர்த்திடும். சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள்
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 143. 143ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகுகாலத்துக்கு முன் மறித்தவரின் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், உமது செய்களெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமா எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியிலே இறங்குகளுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பையும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். நம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சொல்ல பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தெடுத்து எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி சர்வ பிதாவாகி தேவன் அல்வார் சுவிட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறைத்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசாந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமைத்தொழிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பிரசப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். நான் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. The passage for our Bible reading is taken from Luke chapter 1 verses from 26 to 33. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆராதனையிலே துதி தோத்திரங்களோடும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பாக்கியம் தந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்திலே
நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வளரவும், கர்த்தரால் காக்கப்படவும், கர்த்தருடைய நன்மைகளிலே மகிழ்ச்சியாயிருக்கவும், கர்த்தருடைய பணிகளை செய்யவும், கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றவும் எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கும், கடந்த நாட்களிலே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கவும் இந்த காலையிலே கூடியிருக்கிறோம். சுவாமி, எங்களை திருச்சபையின் விசுவாசிகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை, முதியோர் வரை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நீர் காத்து அவர்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்றன்றுள்ள ஆகாரத்தையும், அன்றன்றுள்ள பாதுகாப்பையும், அன்றன்றுள்ள மகிழ்ச்சியையும் உமக்கு மகிமையாய் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது பண்டிகை காலங்கள், ஆனாலும் நோய் தொற்றினால் வந்திருக்கிற ஊரடங்கு நிமித்தமாக பண்டிகை ஆசரிப்புகளை ஆசரிக்க முடியாத நிலைமை இருந்தாலும் உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியம் பெற்றுமை. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தனிப்பட்ட விதத்திலே எங்களுடைய ஜீவியத்திலே இந்த பண்டிகை காலங்களின் உண்மையத்துவத்தை உணர்ந்தவர்களாய், இந்த பண்டிகை காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்தக்கதாக இந்த பண்டிகை காலங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பை ஆண்டவரே தேவ தூதர்கள் அறிவித்தார்கள், மெய்ப்பர்கள் அறிவித்தார்கள், சாஸ்திரிகள் சாட்சியிட்டார்கள். ஆண்டவரே, சரித்திரம் சாட்சியிடுகிறது. சுவாமி, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயரோடு கூட எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்த அந்த நல்ல நாளை நினைவு கூர்ந்து பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய வேளையில அந்த ரட்சிப்பின் அனுபவங்களோடு கூட இந்த பண்டிகை காலங்களை ஆசரிக்க தேவனுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும், சுகபலன் தாரும், ஜீவன் தாரும். ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சி பகிர தேவையான கிருபைகளை ஒவ்வொரு மேல் பொழிந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இன்னும் சுயமாயிருப்பவர்கள், இந்த தொற்று நாளை இந்த இந்திய தேசத்தில் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சீக்கிரத்தில் விடுதலையாக, இதுவரை இந்த தொற்று நோய் பரவுதல் குறைந்து போக ஆண்டவனுக்கு கிருபை செய்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து முற்றிலுமாக குறைந்து விட தேவரீர் அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய ஜனங்கள் சுதந்திரமாய் இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம். சுவாமி, சீக்கிரத்திலே இந்த நிலை மாற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த உபத்திரவம் கடந்து போகத்தக்கதாக தேவனுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா மிஷனரி பணிகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய மிஷனரியை நாங்கள் நினைக்கிறோம். இப்படி மிஷனரிகள் அறிவிக்கிற சுவிசேஷ வசனங்கள் ஆண்டவரை ஒவ்வொருடைய இருதயத்திலே சென்று இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் செய்கிற பணிகளை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் எல்லா அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொறுப்பில் இருக்கிறவர்கள், பிரதம மந்திரி, கவர்னர்ஸ், இன்னும் முதலமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் மற்றும் ஆண்டவரே எங்களுடைய ஜனாதிபதி எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எல்லாரையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஞானமாய் ஆட்சி செய்ய தேவன் எல்லா கிருபைகளையும் பிள்ளைகளை பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திற்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அட்வென்ட் சீசனுக்கான வாழ்த்தலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த காணொளியின் மூலமாக காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 1 verse 28. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான் என்பது. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த
அட்வென்ட் சீசன்ல நாம் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்றையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அட்வென்ட் சீசன் என்று சொல்லி ஆதி திருச்சபையின் மூப்பர்களால் நியமிக்கப்பட்டு பண்டிகை காலங்கள் ஆசரிக்கப்படுகிறது. எதனுடைய அடிப்படையில்? இயேசுவின் வருகையின் அடிப்படையில். ஒன்று, இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்த மனுஷனாக அவதரித்த அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலாகி இந்த உலகத்தில் வந்த அந்த வருகையை நினைவு கூர்ந்து பின்பாக அவர் இந்த உலகத்தில் வந்து உங்களை என்னையும் ரட்சித்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பின்பாக அவருடைய வருகை, இரண்டாம் வருகை, முதலாம் வருகை மனிதனாக, இரண்டாம் வருகை அவருடைய தெய்வத்துவத்தின் மகிமையோடு கூட தேவதூதர்கள் சூழ எக்காலம் முழங்க வானத்தின் மேல் அவர் காணப்படுவார். அவருடைய இரண்டாம் வருகையையும் சிந்தையிலே கொண்டவர்களாக அவருடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதான காலம் இந்த அட்வென்ட் காலம். இந்த நாட்களிலே வாசிக்கிட்ட வசனத்திலே ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த ஒரு அருமையான வசனம் அல்லது செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிறிஸ்துமஸ் நாட்களில் அதிகமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்துமஸ் வாழ்த்தல் சொல்வது வழக்கம். ஆதி நாட்களை பார்க்கும் பொழுது அப்படியே இந்த வரலாற்றில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர 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 நிறைய பழைய முறைமைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இயேசுவை அறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்த நாட்களிலே அழகாக நாங்களே உட்கார்ந்து அந்த போஸ்ட் கார்டில் அல்லது அழகான கார்டில் பல பல டிசைன்ஸில் நாங்களே வரைஞ்சி அல்லது ஆர்ட் ஒர்க் பண்ணி அதில் கிரீட்டிங்ஸ் எழுதி ஒருவருக்கு ஒருவர் அந்த அட்டையை பரிமாறி அல்லது அஞ்சல் வழியில் அதை போஸ்ட் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தல் சொல்லுகிற ஒரு பெரிய இனிமையான அனுபவம். இன்னைக்கு அதே அனுபவம் 2 நிமிஷத்தில் இருந்த இடத்துல உட்கார்ந்து வாட்ஸ்அப்பில் போட்டு ப்ராட்காஸ்டில் கொண்டு வந்து அத்தனை பேருக்கும் 1 செகண்டில் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதே மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பி வாழ்த்து சொல்கிறோம். ஒருவேளை இதை பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்த்தல் சொல்லுகிறோமா, அல்லது அந்த வாழ்த்தலினாலே நாம் வாழ்த்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோமா என்று சொல்லி தெரியவில்லை. எனவே whenever we greet each other during this Christmas days, often we write all the greetings on our WhatsApp and send it immediately, but we don't know whether we send them the greeting for the sake of the celebration or from the bottom of our heart. We don't know, but even then it is a joy to greet one another in this Advent season, particularly when we celebrate the birth of Christ, that is Christmas. அப்போ இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் வாழ்த்தல் சொல்லுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே ஒரு அருமையான வாழ்த்தல் அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு காரண கர்த்தாவாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அந்த பிள்ளையை சுமந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான பிள்ளையை சுமந்த மரியாளை சந்திக்க வந்த தேவன் சொல்கிறார், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், அனுப்பப்பட்ட காபிரியேல் தூதன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி என்ன சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. Here is a greeting from heaven, from the Lord, through the angel who was sent to Mary, the mother of Jesus Christ, conveying the greetings from God and sharing the good news of Mary bearing the child of God. அழகான ஒரு வாழ்த்தல். You see the blessings in the greetings that is brought from above. நாளில் அதே ஒரு செய்தியை உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பகிர்ந்தளிக்க விரும்புகிறார்.
நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். You and me are given the blessing of the favor of God. கிருபை பெற்றவர்கள். We have got the grace of God. கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த அருமையான காலவெளியில ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்த விரும்புகிறார். என்ன கிருபை பெற்றவர்கள், என்ன கிருபை பெற்றவர்கள், அதான் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு விஷயம். கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, கிருபை பெற்றவர்கள் என்றான வாழ்த்தலை சொல்லும் பொழுது, இங்கே மரியாளுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது. இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதா இருக்குமோ, இது எப்படியாகும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு வாழ்த்தலை குறித்தான சந்தேகங்கள் வரும் பொழுதெல்லாம், மரியாளுக்கு கேள்விகள் வரும் பொழுதெல்லாம் அதற்குண்டான அழகான ஆசீர்வாதமான பதில்களை தேவதூதன் சொல்லி முடித்து கடைசியாக மரியம்மா அழகாய் என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது, அந்த தாயை இந்த தேவகுமாரனை பெற்றெடுக்கும் ஒரு பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தி அந்த இரட்சகரை இந்த உலகிற்கு பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அந்த தாய் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அவராலே அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாழ்த்து! The same greetings is conveyed to us in this Advent season as we celebrate Christmas, the birth of Christ. The same greetings we have found the favor of God in KJV says, hail, though that are highly favored. We have got the favor or grace of God from above in this Advent season. And favor of what? Grace for what? எதற்காக இந்த கிருபை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத மரியாளுக்கு அடுத்த வாக்கியத்தை சொல்லி விடுகிறார். என்ன அழகான ஆசீர்வாதத்தை பாருங்கள். வாழ்த்தலை சொல்லுகிறார். There is a greeting and after that there is a blessing. என்ன சொல்லுகிறார்? ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஏன் கிருபை பெற்றிருக்கிறார்னு சொல்லி, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். How many of you have got the experience of God being with us? God Almighty being with us. Angel says, the Lord is with you. The greeting is, you are highly favored, and the blessing is, the Lord is with you. வாழ்த்தல் என்னது? கிருபை பெற்றவர்கள். அந்த வாழ்த்தலை கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னது? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருவேளை இந்த உலகத்துல நீங்களும் நானும் தனிமையில இருப்பதாக உணர்ந்தீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுடைய பழைய வாழ்க்கையில தனிமைப்பட்டு விட்டோம் என்று சொல்லி உணர்ந்தீர்கள் என்றால், ஒருவேளை இந்த உலகத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்தீர்கள் என்றால், அல்ல ஒரு உலகத்துல என்ன யாருமே பிடிக்கலன்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை, தனிமையின் மனப்பான்மை இருக்கும் என்றால், இந்த அருமையான காலவெளியில ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்தளிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you. If at all you feel alone in this world, if you feel that I am not loved by everybody, or if you feel that somebody is hating me, or if you feel that nobody around me whenever I am in need of them, the Lord says, you are highly favored, for the Lord is going to be with you. நீங்கள் கிருபை பெற்றவர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரு குறையும் இல்லை. ஒரு குறையும் இல்லை. அதான் முக்கியமான ஒரு காரணம். தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், இந்த
வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் விசுவாசிப்பது உண்மையானால் நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அந்த நாட்களை உணர்ந்து கொள்வீர்கள். If you believe this greeting that we are all highly favored, and through that favor of God, through that grace of God, God is going to be with you. If you believe, really you will feel that that the Lord is being with you in this Advent season particularly. கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம், till to the end of the world I am with you. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். பட் இதை உணர்வும் கிறிஸ்தவர்கள் ஒருத்தரும் உலகத்தில் நான் தனிமையா இல்லை, நான் ஒதுக்கப்படலை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் வெறுக்கப்படலை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். மனிதர்களாக கைவிட்டு விட்டு கடந்து செல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கைவிடாத நேசரா நம்ம காக்க முடியும். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஊழியர்கள் ஜெபிக்க பணமும் பொருளும் சம்பத்தும் வீட்டில் வந்து கொட்டும். அடுத்ததாக யாராவது வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு ஆசீர்வாதம், வியாதி வராது, துன்பம் வராது, கஷ்டம் வராது, கவலை வராது, கண்ணீர் வராது, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்க வேண்டியது. ஜெபத்திலே நாம் விசுவாசம் உள்ள எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவார் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கருத்தை, இந்த அருமையான ஒரு சத்தியத்தை இந்த நாளில காலவெளியில் உங்களோடு கூட பரிமாறிக்க வைக்கிறேன். இந்த இயேசுவானவரை உடையவர்களாய் இருந்தால் மரியாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நீ ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவள். ஏனென்றால் நீ யாரை பெறப்போகிறாய்? மனுஷகுமாரனை, தெய்வகுமாரனை பெற்றெடுக்க போகிறாய். அந்த தெய்வகுமாரனை பெற்றெடுத்து உங்களுடைய என்னுடைய கைகளிலே அம்மா கொடுத்திருக்கிறாங்க. The Savior, Mother Mary has born the child and gave birth to the child that is the Son of God, and handed over to you and me as salvation, as Savior. ரட்சகராக, ரட்சிப்பாகவே உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாங்க. வானமும் பூமியும் என்னுடையது என்று சொன்னவர் உங்களுடைய என்னுடைய கரத்தில் இருக்கிறார், ரட்சகராக, ரட்சிப்பாக. அப்படி என்றால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு தானே சொந்தம். When you got the owner who blesses us, all the blessings which he is going to give us is of our own. நம்மை ஆசீர்வதிக்கிற சொந்தக்காரரையே நாம் சொந்தம் கொண்டாடி விட்டவென்றால், நாம் சொந்தமாக்கி கொண்டவென்றால், அவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம் என்கிறதான உண்மை இங்கே புலப்படுகிறது. என்ன அழகான ஒரு ஆசீர்வாதம். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு தெய்வகுமாரனை நீ பெற்றெடுக்க போகிறாகவே ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களில் எல்லாரிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? குமாரனை உடையவர்களாய் இருக்கிறோம். அந்த நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தெய்வத்தினுடைய குமாரனை உடையவர்களாய் இருக்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய குமாரனை உடையவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துமே அந்த குமாரன் இல்லாதபடி அநேகர் இருக்கிறார்களே. இந்த அட்வென்ட் சீசன்ல நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை ஒருவேளை வருஷம் கொண்டாடுவது போல பெரிய அளவிலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தில் தேவன் குறைச்சல் வைக்க போவதில்லை. எப்பொழுது? அந்த தெய்வகுமாரனை உடையவர்களாக இருக்கும் பொழுது, அந்த தெய்வகுமாரனை பெற்றுக்கொள்ளும் போது. அப்ப அந்த தெய்வகுமாரனை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். அவர் என்னுடைய ரட்சகர் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். ரட்சகர் பிறந்திருக்கிறான் சொல்லுகிறோம்,
ஆனால் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வரும் பொழுது மாத்திரமே நாம் அவரை நமக்கு சொந்தமாக பெற்றுக் கொள்கிறோம். அவர் நமக்கு சொந்தம் என்றால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர். அதிசயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆலோசனை கர்த்தா, உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை ஆலோசனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு வழங்குகிறவராக, நித்திய பிதா, நித்திய ஜீவனை உடையவராக, அந்த நித்தியத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நமக்கு வழங்குகிற பிதாவாக இருக்கிறார். என்ன அழகான ஆலோசனை! அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, வல்லவர். அவர் வல்லவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் வல்லமைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? கடைசியாக சமாதான பிரபு. இந்த ஆசீர்வாதங்களான மனுஷன் என்னெல்லாமோ எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உங்களுக்கு எனக்கும் இலவசமா கிடைச்சிருக்குது. அதான் நாங்க கிறிஸ்துமஸ். இயேசுவை உடையவர்களா இந்த காலவெளியில் இருப்போமா? இயேசுவை சொந்தம் கொண்டவர்களாக நாம் இருப்போமா? கண்ணு முடிச்சோம்னா, சுவாமி, இந்த அட்வென்ட் சீசன்ல உம்மை உடையவர்களாக, உம்மை உடைய அந்த கிருபையை, நீர் எங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை, ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரரை உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக இந்த பண்டிகை காலங்களை ஆசரிக்க நீர் எங்களுக்கு பலன் தார். அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு முடிவாக நம் யாவரும் எழுந்து தேவனுடைய நாமத்திற்காக கீர்த்தனைகளிலே 22ஆம் கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனைகளில் 22 அதிமங்கல காரணனே துதி தங்கிய பூரணனே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். அதிமங்கல காரணனே துதி தங்கிய பூரணனே, அதிமங்கல காரணனே துதி தங்கிய பூரணனே, நரர் வாழ்வின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே, அதிமங்கல காரணனே. மதி மங்கின எங்களுக்கும் திதி சிங்கின தங்களுக்கும், மதி மங்கின எங்களுக்கும் திதி சிங்கின தங்களுக்கும், உனின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே, அதிமங்கல காரணனே.
மதி மங்கள காரணனே. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே அருணோதய ஆராதனையில வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய வசனம் கேட்கவும், உம்முடைய செய்தியை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கிருபை பெற்றவர்களாய், தேவன் எங்களோடு கூட இருக்கிற கிருபை பெற்றவர்களாய், தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவரை உடையவராக இருக்கிற கிருபையை பெற்றவர்களாய் இந்த பண்டிகை காலங்களை ஆசரிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் சாமி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த குமாரனை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். குமாரன் இல்லாத கிறிஸ்தவர்களாய் அல்ல, குமாரனை உடைய கிறிஸ்தவர்களாய் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட நீர் எங்களுக்கு பலன் தாரும். இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை தாரும், இந்த நாளின் ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய வாக்கு தத்தமாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்கிறதான வாக்கினால ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்களை ஆசீர்வதி நாம மீன்பட உடைய கரத்தில் பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமாதானத்தோடு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரல் மறவாதே. ஆமென்.